இல்ல இங்க அதிமுக இப்ப பிஜேபி ஒரு பெரிய அளவுக்கான ஏற்கனவே கூட்டணியில் இருந்த எல்லாருமே அவங்களோட தான் இருப்பாங்கன்னா அதிமுகவுக்கு இங்க என்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. முதல்ல திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொன்ன கருத்தில் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் பிஜேபியுடைய அடிமையா என்ன இருக்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. வந்து இல்ல அவர் மறைமுகமா சொன்ன வார்த்தை இஸ்லாமியர்களை அவர்தான் வந்து துன்புறுத்தினார். அதே மாதிரி ஊழல் வழக்கில் தலைமை தொங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஜாதி ரீதியான ஆதரவு தென் மாவட்டத்தில் இல்லை. மொத்தத்துல திமுக வந்து இந்த தலைமை செய்யல. திமுக மந்திரி சிறையில் இருக்காங்க, மற்ற மந்திரி மேல வழக்கு வரிசையா வருது. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு துணிச்சல் இல்லைங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் போர்வையில திமுக ஆதரவாளர்கள் நீங்க நேரடியா அவருடைய கருத்துக்கு விமர்சனம் வைங்க. போர்வையா பெட்ஷீட்டா துண்டா அதெல்லாம் நம்ம அரசியல் மேடைகள்ல பேசலாம். இங்க வந்து நீங்க அவர் சொல்ற கருத்துல முரண்படுறீங்க, அது முன்வைங்க. எஸ் 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 சார், அந்த கருத்து யார் சொல்றா? நக்கீரன் பிரகாசம் சொல்றாரு, அவர்தான் பதில் சொல்றாரு. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எடப்பாடியாங்கிற ஒரு எளிய மனிதர் இந்த நாட்டில் தலைவர் வரக்கூடாது. அவரை வந்து ஜாதி ரீதியா பிரிக்கணும், ஜாதி ரீதியா பேசணும், மத ரீதியா ஒதுக்கணும். சிறுபான்மை மக்கள் மதுரையில லட்சக்கணக்கில் திரண்டு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி நாடே வந்து அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் யாருக்கும் கண்ணு தெரியாம அதே மாதிரி நாடு முழுவதும் அதிமுக செல்லுகிற இடமெல்லாம் எடப்பாடியாருக்கு அமோக வரவேற்பு. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் விரும்புறாங்க. இதையெல்லாம் பேசுவதற்கு துணிச்சல் இல்லை. அதையெல்லாம் சொல்றதுதான் நீங்க சசிரேகா எல்லாம் இருக்கீங்க சொல்றீங்க. அவருக்கு என்ன மக்கள் திரள் வருது அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு? ஒரு அரசியல் விவசாயமாக அதிமுக வெளிப்படையா ஆதரிப்பவன், பத்திரிகையாளர் பேர்ல திமுக ஆதரிப்பவன் நம்ம சொல்லிட்டு எனக்கு கவலையே இல்லை. நடுநிலைவாதியா அல்ல. ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர் இருக்கிற நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் தவறான விஷய விதைகளை தூவுகின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. கடந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் மிகச்சிறந்த ஆட்சி தான் இன்னைக்கு மக்கள் பேசுவாங்க. ஆனா அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலும் ஊடகங்களில இதே மாதிரி மிக மோசமான தவறான அவதூறான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில் வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு காரணமே என்னதான்? 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி நடந்தது அப்படின்னு உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான நிலைப்பாட்டில் வந்துடும். இப்ப என்ன இருக்குன்னா கூட்டணி நிலைப்பாட்டில் இந்த மெகா கூட்டணிக்கான என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த கேள்வியில இப்ப யாரெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? பிஜேபி இன்னைக்கு எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சிருக்கும் போது அதிமுகவுக்கு இங்க என்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு கேள்வி வைக்கிறார். அது பொலிட்டிக்கல் கொஸ்டின். 2014 மிக தெளிவாக மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க? நாட்டின் பிரதமராக நான் வர்றேன்னு சொல்லல, கட்சிக்காரர் சொன்னாங்க, நிர்வாகிகள் சொன்னாங்க, மக்கள் விரும்பினாங்க. அவர் முன்வைத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகள் தான். அதாவது அன்றைக்கு பிரதமராக மோடி இல்ல, குஜராத் மாநிலம் மோடியா லேடியான்ற முழக்கத்தை முன் வச்சாங்களா இல்லையா? அது எப்ப வேணும் சொல்லுங்க. முதல்ல வரல. அதாவது குஜராத் முதலமைச்சரான தகுதியோடு நரேந்திர மோடி வேட்பாளர், தமிழ்நாடு முதலமைச்சராக அம்மா இருக்காங்க. அப்ப இந்த கோதாவில் இருவரும் அங்க களத்துல வந்து பாஜக பொருட்டே இல்ல. பாஜகவை அம்மா பலடையும் சொன்னாங்க. திமுக கடுமையா பேசினாங்க. அதாவது பாஜகவுக்கு வாக்களித்தால் உங்கள் வாக்கு வீணாகிவிடுமே வெளிப்படையா சொன்னாங்க. அதனால இன்றைக்கும் சொல்ற அதிமுக பொறுத்தவரையில் பாஜகவுக்கு சகோதரி சசிரேகா சொன்ன மாதிரி ஒரு பொருட்டே அல்ல. அதிமுக எங்க, பாஜக எங்கீங்க? அப்போ அந்த கட்சியை இணைத்து பேசுவது, ஒப்பிட்டு பேசுவது மிகப்பெரிய அரசு. ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கடந்த கால பிஜேபியவே இப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு நிலைமை வேறங்கிறாரு. பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கூட்டணியில யார் யாரெல்லாம் பிஜேபியோடு செல்வதற்கான வாய்ப்புகளோடையும் அல்லது அதுக்கான சமிக்கையோடும் இருக்காங்கிறார். அப்படி அதிமுகவுக்கு யாரெல்லாம் வர்றாங்க? நீங்க ரொம்ப நாளா அதிமுக சொல்ல திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு, அவங்க இடதுசாரிகள் வருவாங்க, விடுதலை சிறுத்தைகள் வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்க, யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் அங்கங்க அப்படியே ஸ்டிக்கான் ஆகி நிக்குது அப்படிங்கிறாரு. நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் வர வேண்டும் வரும் என்றெல்லாம் அதிமுக எதிர்பார்த்தோ நம்பியோ தேர்தலை சந்திக்க போவதும் இல்லை. மொத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் அதிமுகவின் பிரதான எதிரி. 40 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்திய நாட்டின் பிரதமரை தீர்மானிக்கிறதுல அதிமுக வருங்க. அப்போ அதை நோக்கி பயணிக்கிற போது அதிமுகவுக்கு வாக்காளர்கள் இயல்பாக வாக்களிப்பாங்க உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க,
இந்த 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்ல திமுக சொன்னதையும் நிறைவேற்றல, சொல்லாதையும் செய்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவப்பெயரை பெற்றிருக்கிறது. எனவே இந்த வாக்கள் எல்லாருமே அதிமுகவை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல சார், நீங்க சொல்ற இந்த ஓபிஎஸ், தினகரனோ, சசிகலாவோ, இன்னும் திமுக எடுத்துங்க, அந்த கட்சி வந்து கூட அதிமுகவில் தினசரி இணைந்துட்டே வர்றாங்க. என்ன காரணம்? அப்ப எடப்பாடியார் என்கிற ஒற்றை மனிதரை நோக்கி எல்லோரும் தன் விருப்பத்தை இப்படி எடுத்துக்கலாமா? தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் கூட்டணிக்கான கட்சிகள் வரல. மெகா கூட்டணின்னு அறிவிச்சாரு, பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம் நாங்க, ஆனா இப்ப வரைக்கும் யாரும் வரல. அதான ஃபேக்ட். ஒரே நிமிஷம், கூட்டணி பொறுத்தவரையில எடப்பாடியார் நான் பாத்துக்கிறேன், அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்கள். அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக வாக்களிப்பாங்க. நீங்க பழைய பழனிசாமி அல்ல அவர் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா முதலமைச்சர் சார், மாற்றவே முடியாது வரலாறு. யார் இல்லைன்னு சொன்னாங்க? நீங்க அமைச்சர் பழனிசாமி கிடையாது, முன்னாள் முதலமைச்சர் 4 வருஷம் இருந்திருக்காரு. சேலம் மாவட்ட செயலாளர் சார், சேலம் மாவட்ட எடப்பாடி பழனிசாமி மகாராஷ்டிரா, அவர் அப்படி அல்ல. அம்மாவை எம்ஜிஆரை உள்வாங்கி அதே நிலையில மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மாறிய செய்தி யாருக்கு சொல்றீங்க? பிஜேபிக்கா, திமுகவுக்கா, அல்லது திரு சுப்ரத்னத்துக்கா? எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத மிக பெரும் சக்தியாக ஒரு தனி மனிதனாக எடப்பாடியாரை மக்கள் நோக்கிட்டாங்க. ஓகே, கட்சி தொட்டு நோக்கிட்டாங்க. இனி யாராலும் முடியாது. இல்ல அந்த நீங்க சொல்லக்கூடிய வாதங்களை நான் முழுசா ஏற்கிறேன். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான விடையா ஏதாவது ஒரு தேர்தல் முடிவு தான் வரணும். அந்த தேர்தல் முடிவுக்காக, அதனாலதான் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததா வருது. பொதுச் செயலாளர் ஆன பிறகு, ரெட்டலை சின்னம் வந்த பிறகு, ஒற்றை தலைமையான பிறகு வரக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். இதுல வாக்குகள் பெற மூலமா அவருடைய மக்கள் சக்தி என்னங்கிறது தெரிஞ்சிடும். கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டது, தொண்டர்கள் அவரோட இருக்கிறாங்க, மாற்று கருத்து இல்ல. இல்ல இடைத்தேர்தல போட்டியிடக்கூட எதிரிகள் தயங்கினாங்க, பாஜக தயங்குச்சு. எடப்பாடியார் சின்ன மரவே இல்லையா, மக்களுடைய நன்மதிப்பு பெற்ற நல்ல எண்ணத்தை பெற்ற அதிமுக நிற்கும் அடிச்சாங்களா? அப்ப இதற்கு ஒரு தகுதி இல்லாத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அதிமுகவை நோக்கி பேசுமையானால் அது கேலி கூத்தான அரசியல். ஓகே, நீங்க தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தல்ல போட்டியிடுறதுக்கே தயங்குறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஏதோ பெரிய அளவுக்கு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு மணிகண்டன். அதாவது மெகா கூட்டணின்னு இபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களை அறிவிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. மெகா கூட்டணியை நோக்கி இவர் அமைக்க இருக்க மெகா கூட்டணி நோக்கி எத்தனை கட்சிகள் உருப்படியாக? மெகா கூட்டணி மக்களோட அமைப்பாரு இல்ல, மக்களோட இல்ல, கூட்டணினாலே அரசியல் கட்சிகளோட தான் கூட்டணி இல்ல. கூட்டணின்னு அவர் மீன் பண்றது அரசியல் கட்சிகள். மெகா கூட்டணி என்று சொல்வது அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் அலையன்ஸ். அது வந்து அவர் சொல்றது பிற கட்சிகளை தான். இதுவரையிலும் எந்த கட்சிகள் வந்திருக்கு? நீங்க ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல செட்டிலான கட்சி, அவங்க வந்து பாமக இப்ப வரைக்கும் நட்பு சக்தியா இருக்காங்களா அதிமுகவோட? சரி, எஸ்டிபிஐ வெளிப்படையா தங்களுடைய ஆதரவை அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தலில் போட்டியிட அதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான்னா? சரி, ஏற்கனவே இருந்ததுதானா? எங்க இருந்துச்சு? இல்ல எஸ்டிபிஐ இல்லைங்க, தமாகாவுக்கு சொல்றேன். எஸ்டிபிஐ இல்ல, எஸ்டிபிஐல இப்ப அதுல வந்து இது வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகிருக்குன்னு இப்ப செய்திகள் வருது. அது தட் இஸ் டிஃபரெண்ட். பெரிய மாநாடு நடத்தி அவங்க எல்லாரும் சேர்ந்து தானங்க. ஆமாண்ணா, அங்க மாநாடு வந்து அவங்க வந்து நிர்வாகிகள் நடத்திருக்கலாம்னா. ஆனா அந்த மாநாட்டுல எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னா, எதுங்க வேற யார் நடத்தினாங்க? அது இல்ல, அவங்க தான் நெல்லை முபாரக் தாங்க. கட்சி நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் தான் இருந்து நடத்தியது. கட்சி நடத்தியதன் காரணமாக ஒட்டுமொத்த சிறுபான்மையினரும் அவர்கள் பின்னால் அணிவகுத்து விட்டார்கள் என்ற எண்ணம் இது கிடையாது. தமிழ் மூவன் சாரி போய் சந்திச்சாரு. அப்படி அங்க ஸ்பிளிண்டர் குரூப்ஸ்னு சொல்றது புரியுதுங்களா? அப்படி யாரை போய் போவாங்க. ஆனால் முஸ்லீம் இதுகளை பொறுத்தவரை சிறுபான்மை இயக்கத்தை பொறுத்தளவுல எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இருக்குங்கல்ல, அது ஒன்று. பார்ட்டியில எந்த கட்சி அல்லது எந்த அமைப்பு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பார்த்து நாங்க டிடிவி தினகரன் அறிவிச்சிருக்கிறார், நாங்க 2 பேரும் இணைந்து தேர்தலை சந்திப்போம், இதை தவிர வேற யார் வந்திருக்காங்க? நாங்க மெகா கூட்டணி வைத்து பேசலையே. நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஜேபி இப்ப உங்களை கூட்டணியில இருக்கீங்கன்னு ஏத்துக்கிட்டாங்களா? மிக தெளிவா பிரதமர் எப்படி அழைப்பு கொடுத்தாரு? சார், முன்னாள் முதலமைச்சரை சந்திப்பாங்க சார், யார் வேணா. இப்ப கூட்டணிக்கான அழைப்புன்னு எங்கேயாச்சும் பிஜேபி சொல்லி அரசியல் தலைவர்கள் சந்திக்கிற பொழுது நிச்சயமாக அதில் வந்து அரசியலும் அதனுடைய தொடர் நிகழ்வுகளும் இருக்கு. இப்ப தேர்தல் நேரம் இப்ப ஒரு உதாரணம் இல்லைங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறார், அதனால கூட்டணி சொல்ல முடியுமா? என்ன அது வந்து தட் இஸ் புரோட்டோகால். அவர் வந்து முதலமைச்சர்ங்கிற முறையில வந்து முன்னாள் முதலமைச்சர் போய் பாக்குறாரு, அப்படி இல்ல நட்பு சக்தியா இருக்கிறாரு. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா இடையில சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா கூட்டணியில இருக்கிறோம் நீங்க சொல்றீங்க சார், பிஜேபி எங்கேயாச்சும் சொல்லுதா?
பிஜேபி வந்து சொல்ல வேண்டிய எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு எங்க தலைவரிடம். என்ன சார் பொது வெளியில சொல்றதுக்கே தயங்குறாங்கன்னா அப்ப என்ன சார் பொது வெளியில எங்க பொது சொல்ல எங்க தயங்குனாங்க? யார் கேட்டது? ஓபிஎஸ் உங்க கூட இருக்காரா இல்லையான்னு கேட்டதுக்கு எங்கே மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது? எங்கே மறுத்து இருக்கிறார்கள்? மறுத்து இருந்தால் எதற்கு அவருக்கு தெளிவான திரு ஓபிஎஸ் அவர்களே என்னிடம் சொன்னது, அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான நாள் பார்க்க வரலான்னு கேட்டப்ப, இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு பிஎம் ரிசீவ் பண்ணவும் சென்ட் ஆஃப் பண்ணவும் அழைப்பு வந்திருக்கு, நான் சென்னை போயிட்டு போறேன் அப்படிங்கிற தகவல் சொன்னார். இட்ஸ் கன்ஃபார்ம் நியூஸ், ஆத்தென்டிக் நியூஸ். சரிங்களா? ஒரு நேசம் ஒரு நட்பு இல்லையாட்டி பொலிட்டிக்கலா அப்பேற்பட்ட ஒரு அழைப்பு வந்திருக்காது. அது கூட்டம் நீங்க சிறுபான்மை எஸ்டிபிஐ நடத்துற கூட்டம் சொல்றீங்க. அவர்கள் ஒரு இயக்கம் நடத்தியதுனாலே அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக பின்தொடர்ந்தார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அதே மக்களுக்கு தெரியும். என்னன்னா சிஏஏ பிரகாஷ் வந்து என்பிஆர் உங்க நிலைப்பாடு என்ன? இல்ல உங்க நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு இல்ல நான் சொல்லிடுறேன். ஒருங்கிணைப்பாளர் உட்கார்ந்துட்டு குடி எடுத்துட்டு இருந்தது யார்? அப்பெல்லாம் இல்ல துணை முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருந்தது யார்? தமிழ்நாட்டுல இயக்கத்தை சின்னப்படுத்திய நபர் யார்? இபிஎஸ் என்ற ஒரு தனி நபர் துரோகத்தின் சின்னம். யார் வந்து யார் குடி எடுத்தது? யார் குடி இந்த இயக்கத்தை புரட்சியில் எம்ஜிஆர் கட்டி காட்ட இயக்கத்தை சின்னாபனப்படுத்திய நபர் திரு எடப்பாடி பழனிசாமி. மறந்துடக்கூடாது. அவர் பேசவே இல்லை. தலைமை கழகத்தை பேசி முடிட்டு உங்கள்கிட்ட வரேன். அங்கே நடக்கிறது.